ஐயப்ப பக்தர்களுடைய மத நம்பிக்கையை சீர்குலைக்கலையா? இப்ப இசைவாணி மேலையும் பாரஞ்சித் மேலையும் நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலையும் நீலம் பவுண்டேஷன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நடவடிக்கை எடுத்தால் நீங்க எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். சபரிமலையில இப்ப தங்க விக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த விக்கிரகம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மண்டல மன்னர் அவர் பீரியட்ல செய்த விக்கிரகம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க எல்லாரும். அது கிடையாது. நீதி கட்சியை ஆரம்பிச்சு பிரபல வழக்கறிஞராக இருந்து P.T. ராஜன், பழனிவேல் ராஜன் அவர்களுடைய ஃபாதர், இப்ப இருக்கிற தியாகராஜன் மந்திரி இருக்காரு பாருங்க, அவருடைய தாத்தா, அவர் தான் இந்த விக்கிரகத்தை கொண்டு அந்த கோயில்ல வச்சிருக்காரு. பல பேருக்கு தெரியாது. அந்த விக்கிரகத்தை தான் நம்பிக்கையில எல்லாரும் வழிபட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஐயப்ப பக்தர்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கலையா? பொதுமக்கள் அமைதியை நீங்க கெடுக்கலையா? கேட்டீங்களா ஐயா சொன்னதெல்லாம்? அவர் சொன்னதுக்கெல்லாம் பதில் நடுவில் சொல்றேன். இப்போ இந்த ஐயம் சாரி ஐயப்பா இந்த பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா, இசைவாணி, இவங்களை அரெஸ்ட் பண்ணும், அது பண்ணும், இது பண்ணும், ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் கண்டிப்பா முடியாது. ஏன்னா இசைவாணின்றது ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது. டாக்டர் அம்பேத்கர், பெரியார், இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்த தலைவர்களை பற்றி எல்லா மேடைகளையும் பாடியிருக்காங்க. சமூக விழிப்புணர்வோடும் நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. அதனால இவங்க பின்னாடி மாணவ சமுதாயமும் இளைய தலைமுறைகளும் இன்னும் ஒரு சில அமைப்பெல்லாம் இவங்க பின்னாடி இருக்குது. புரியுதுங்களா? கஸ்தூரியை தூக்கி உள்ள வச்ச மாதிரி, அதாவது நடிகை கஸ்தூரியை தூக்கி உள்ள வச்ச மாதிரி இவங்களை வச்சிடலாம்னு அந்த மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரியான ஆள் இசைவாணி கிடையாது. இப்போ ஐயப்பன் கிட்ட வருவோம். ஐயப்பன் கோயில் இப்போ இருக்கிற இடம் அந்த சபரிமலை, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது தெரியுமா? அது ஒரு புத்தர் மடம், புத்தர் கோயில். அந்த கோயிலில் பாதுகாவலாக இருந்தவர் தான் ஐயப்பன். காலப்போக்கில் அந்த கோயிலுக்கு ஐயப்பனையே கடவுளாகிட்டீங்க. ஏன்னா நாங்களாம் வரலாறு படிக்கலன்னு நினச்சிக்கிறீங்க. புரியுதா? எங்கள் ஆளுங்க தான் இந்தியாவில் வரலாறு படைத்தவங்க. இதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, தயவு செய்து அந்த வரலாறை எடுத்து நல்லா படிங்க. படித்தா உங்களுக்கே தெரிய வரும். இப்போ ராமர் கோயில் இருந்த இடத்துல பாபர் மசூதி கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ வழக்குகள்லாம் போட்டு இடிச்சிட்டு அமோகமா ராமர் கோயிலை கட்டிட்டீங்க. புரியுதா? ஆனா இந்த புத்தர் கோயில் இருந்த இடத்துல ஐயப்பனை வச்சு இன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்களே, இதை எப்போ கிளியர் பண்ணி தருவீங்க? இதை யாருன்னா கேட்டானுங்களா? கேட்க மாட்டானுங்க. இப்போ தாஜ்மஹால் உள்ள சிவலிங்கம் இருக்குதுன்றீங்க. நீங்கள் இதே மாதிரி ஜாதி வெறி பிடிச்சி இந்தியாவை இந்து நாடாக ஆக்கணும்னு எவ்வளோ பாடுபட்டீங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு உங்களை நல்லா வச்சு செஞ்சாங்க. புரியுதா? இந்தியா மத சார்பற்ற நாடுன்னு தீர்ப்பு சரியாக வந்துடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நாங்கள் இப்படியே தலையாட்டிட்டு போயிட்டு இருப்போம் நினைக்கிறீங்களா என்ன? ஒரு நாள் விடியும், அந்த நாள் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதாவது மக்கள் எப்போ இந்த பிஜேபி மக்களுக்கான ஆட்சி இல்லைன்னு தெரிய வருதோ அந்நிய வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம கண்டிப்பாக சந்திச்சு தான் இருப்போம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்களே, இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுளை வணங்க வேணான்னு சொல்ல, சபரிமலைக்கு போவானான்னு சொல்ல, போங்க. மூட நம்பிக்கையில் முழுகி முட்டாளாகிடாது. புரியுதா? இன்னைக்கு இந்த ஐயம் சாரி ஐயப்பா பாட்டை போட்டு இந்த பிரச்சனையை சமூக வலைத்தளங்களில் பரவல விட்டுருக்க காரணமே பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் நிலக்கரி மோசடி, அதாவது இந்த அம்பானி குடும்பத்தில் வந்தவனுக்கு கொண்டாடம் பாருங்க, அந்த அட்டூழியத்துக்கெல்லாம் ஒரு துணையாக இருந்தாருன்னு ஒரு சில வழக்குகள்லாம் வந்துட்டு இருக்குது. அதை மூடி மறைக்கிறதுக்காகவே பாண்டே, மரியதாசன் இந்த மாதிரியான சங்கிகளை வச்சு இந்த மாதிரி பிரச்சனைகளை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்த பதிவில் இதை விட சூப்பராக செய்யும்.